Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனல் கேண்டிடேட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண எஸ்ஐ பிஹெச்எஸ் இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிளாகர் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு நம்ம கேண்டிடேட்ஸ் கண்டினியூவாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ண அந்த ஸ்ப்ரெட்ஷீட் கூகுள் ஃபார்மில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் டாப்பர்ஸாக இருக்காங்க, பேப்பர் 1ல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, பேப்பர் 2 மேஜரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினிங் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு சொன்ன போஸ்ட் பிஹெச்எஸ் 56, எஸ்ஐ 10 போஸ்ட், டோட்டலாக 66 போஸ்ட்டுக்கு கால்ஃபர் வந்திருந்தது. இந்த பிஹெச்எஸ் பொறுத்த வைக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பீப்புள்ஸ் இதுக்கு எழுதியிருந்தாங்க. எஸ்ஐ பொறுத்த வைக்கிற மேக்ஸு அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். பட் லாஸ்ட்டாக நம்ம சேனல் ரிலீஸ் பண்ண அட்டெண்டம் படி இந்த போஸ்ட் பிஹெச்எஸ் வேக்கன்சி ரிவைஸ்டு ஃபார் 76. எஸ்ஐ அது 10 போஸ்ட், பட் இதில் ஒரு போஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப், இதில் 11 போஸ்ட். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 97 போஸ்ட். அப்போ 31 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அதில் பிஹெச்எஸ் 20 போஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர் 11 போஸ்ட், 31 போஸ்ட். இது கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் பீப்புளுக்கும் ஒரு வெரி குட் நியூஸ். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பரில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அதை நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது படிச்சிருந்தால் எலிஜிபிள். சரி, இந்த எஸ்ஐ பிஹெச்எஸ்க்கான கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்ற பற்றி we are going to discuss in this video. ஆல்ரெடி நம்மளுடைய கூகுள் ஃபார்மில் டாப் 10 மார்க்ஸ் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு மார்க் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இன் ஜென்ரல் ஓசி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் அவங்க பிஎஸ்டிஎம் கிடையாது. 74 கொஸ்டின் இன் பேப்பர் 1 அண்ட் 180 இன் பேப்பர் 2 மேஜர் பேப்பர், 254 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. இது நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஒரு கேண்டிடேட். டோட்டலாக 254 கொஸ்டின்றது ரொம்பவே ரேர் கேஸ். ஏன்னா மேக்ஸில் 180ன்றது ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், நிறைய பேர்த்துக்கு டைம் பத்தலை. இது ஹையஸ்ட்டு ஸ்கோரிங் 254 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 300. அடுத்த பார்த்தீங்கன்னா சேம் பிசி மேத்தமெட்டிக்ஸ், அதில் மேல் பிசியில் அவங்களும் பிஎஸ்டிஎம் கிடையாது. 75, 175, 250. இதுவும் நல்ல கண்டிப்பாக ஒரு குட் ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி இன்சிமிலர் 80, 165, 245 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஃபோர்த்தாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவங்க ஃபஸ்ட்டு 3 மேத்தமெட்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 58, 180, 230. இந்த 5th கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்க ராங்காக போட்டிருக்காங்க. ஏன்னா 127 தான் அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்துருப்பாங்க. அதனால் அவங்க இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உள்ளே வரமாட்டோம். அடுத்தது 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 70, 160, 230. அடுத்து 9th மார்க் பார்த்தீங்கன்னா 225, 60, 165. 10th பார்த்தீங்கன்னா 225. 11th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 220. 12th மார்க் அவங்களும் பிசி கம்யூனிட்டி,
ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் 220 அகைன் 220. ஸோ 14th கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா 109 போட்டிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக மார்க்ஸ் போட்ட கேண்டிடேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்பவே வெரி லெஸ் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 to 200 இது பார்த்தா நிறைய பேர் ஏன் அந்த கட்-ஆஃப் ப்ரெடிக்ஷன் டிலே அப்படின்னா இது ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி நம்ம கமெண்டில் பிஎஸ்டிஎம்மில் மார்க் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த சீரியல் நம்பர் 13. ஸோ பிசியில் எஸ் கொடுத்துருக்காங்க. 65, 155, 220 எக்ஸலண்ட். இதுவும் நல்ல முறை. அதே மாதிரி இந்த கட்-ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு இன்னொரு ரீசன், டிலேக்கான இன்னொரு ரீசன் வந்து இது ஒரு மேஜர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம்ன்றதால ஸோ நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான், நாட் ஃபார் எக்ஸாக்ட். ஏன்னா ஒரு நெய்பர்ஹுட் மாதிரி எவ்வளோ சரௌண்டிங்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றத ஒரு கட்டம். இதுதான் எக்ஸாக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்காக தான் உங்களுக்கான கூகுள் ஃபார்மே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 210 எபோவ் வந்து நியர்பை 15 கேண்டிடேட்ஸ், 2 கேண்டிடேட்ஸ் போயிட்டாலும் ஒரு 15 கேண்டிடேட்ஸ் வந்து ஏன்னா இதில் போடாமல் நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் ஃபைனலாக அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கூகுள் ஃபார்ம் நிறைய பேர் போடாமல் விட்டுருக்காங்க. அதனால் 210 கொஸ்டின்ஸ்க்கு மேலே 15 கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி 200க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 24 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து 200 எபோவ். ஸோ தமிழ் பிஎஸ்டிஎம் பொறுத்த வைக்கிறோம். ஸோ அடுத்ததாக 200ல் இருக்காங்க ஒரு கேண்டிடேட். ஸோ நம்ம கூகுள் ஃபார்மில் பிஎஸ்டிஎம் த ஃபஸ்ட் ஒன் ஃபார் 220 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் பேசுகிறோம், நம்ம மார்க் பேஸ் பண்ணி எதுவும் சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒன்லி த பிஹெச்இஸ் எலிஜிபிள். எஸ்ஐ ஸ்டோர் கீப்பர் வந்து ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு ரொம்ப ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னா ஒரு 220+ அப்படின்னா ஜென்ரலில் ஒரு சேஃப் ஜோன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 210+ அப்படின்னா கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நமக்கு ஜேப்ஸும், அதாவது நம்மளுடைய கட்-ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்மளுடைய அகாடமியில். அதே மாதிரி இன்க்ளூடிங் எம்பிசியும் 210+னா இது ஒரு ஸோ பிசி இன் பர்டிகுலர் சொல்லப்போனால் 215 கூட ப்ளஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுத்த 215 சரி 220 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம சிவியில் உள்ள இருப்போம். அதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 195, 200+ வந்து நல்ல ஸ்கோர். 195 to 200. பிசி பொறுத்த வைக்கிறோம் 210 to 215. ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் 210+. இது எல்லாமே ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்முடைய கூகுள் ஃபார்ம் இல்லாமல் ஜென்ரல் அனலைஸில் வந்து இது எல்லாமே நல்ல கொஸ்டின்ஸ். இதை போட்ட கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா அடுத்த மாதம் இதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ரிசல்ட்ஸில் எல்லாமே இந்த கட் ஆஃப் இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஒரு சிவியில் உள்ளே போவோம். 230+ அப்படின்னா நமக்கு போஸ்ட்டுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் இன்னும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த கூகுள் ஃபார்மில் அனலைஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க, பட் நிறைய பேர் போடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம், பட் 230+ன்றது ஒரு எக்ஸலண்ட். 230+ கொஸ்டின்றது
ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க இதுதான் வந்து த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார் எஸ்ஐ பிஹெச்எஸ். ஸ்டோர் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இன்னுமே இதில் வந்து கட் ஆஃப் குறையும். ஏன்னா அதெல்லாம் அந்த ஸ்பெஷலைடு சப்ஜெக்ட் வந்து படித்த கேண்டிடேட் மட்டும்தான் அகைன் கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு திரும்பவும் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது கன்சாலிடேட்டட் அப்லோட் பண்ணல அப்படின்னா அகெயின் நம்ம டிஎன்பிஎஸ்லேருந்து திரும்பவும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான மெமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஏன்னா எஸ்ஐ வந்து பிஹெச்எஸ் விட த ஐ ஸ்கேல் ஆஃப் த பிஜி ஸ்கேல். அதனால் எஸ்ஐ தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பிஹெச்எஸ், அடுத்தது ஸ்டோர் கீப்பர். ஸ்டோர் கீப்பர் இதோட கட் ஆஃப் கம்மி வரும். வாட் எவர் இட் இஸ் இந்த 200+ இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கான்ஃபிடண்ட்டாக ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபர்தராக நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் கம்மிங் 2025க்கான நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்கொயரியில் கேட்டிருந்தீங்க. நிறைய கான்டாக்ட் பண்ணும்போது சார் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்காக ஃபர்தராக நம்ம டீட்டெயில்டு ஆனுவல் பிளானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கிடைச்ச உடனே நமக்கான அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியான மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக் கிளாஸ் வில் பி ஸ்டார்ட் வெரி சூன். உங்களுக்காக கண்டிப்பாக ஆரம்பிப்போம். இந்த 254 கேண்டிடேட்ஸ் நம்ம அகாடமியில் படித்த ஒரு கேண்டிடேட் தான். அதே மாதிரி இன்னும் ஒரு சில கேண்டிடேட் இன்னும் நம்ம ரிசல்ட்டு நம்ம அகாடமியில் எதிர்பார்க்குறோம். ஃபர்தராக இந்த இயர்க்கான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்னாலும் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.